11/12/1955 அன்று மதுரையில் கணபதி ஐயர் குடும்பத்தில் கடைக்குட்டி சிங்கமாக பிறந்தவர். 7 பேரில் அதிகமாக செல்லம் சுமந்தவர். பாரதியாரோட பிறந்த நாள். இன்னைக்கு பிறக்கிறவங்க ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்க. சிறு வயதிலேயே இவருடைய துடிப்பையும் திறமையையும் கண்டு இவரது பெற்றோர்கள் வியந்தனர். நீ ஜப்பானுக்கு போக வேண்டியவன்டா. தனது டீனேஜ் வயதில் ரிலீஸ் ஆன ஹிந்தி திரைப்படங்களுக்கு முதலில் சென்று டிக்கெட் எடுத்தவர். அதிலும் கிஷோர் குமார் படங்களின் வெறியர். தன்னுடைய அழகிற்கும் திறமைக்கும் தனது நண்பர்களிடையே கருப்பு கமல் ஹாசன் என்று அழைக்கப்பட்டவர். முதல் இங்கிலீஷ் படம் ஹத்தாரி. அதுவே அவரோட உலக பார்வையை மாற்றி வைத்த ஒரு தருணம். வத்தலகுண்டுல உள்ள ஃபேமிலி பிசினஸ் அண்ணனோட சேர்ந்து நடத்திய வெங்கடேஷ் கஃபே, அதில் அவரின் வித்தியாசமான அடையாளம். அதன் பிறகு அவர் செய்த வெவ்வேறு தொழில்கள் தந்த பற்பல அனுபவங்கள். 1987 அவர் வாழ்க்கை துணையா வந்தவர் சத்யபாமா. அவர்களுடைய 2 ரத்தினங்கள் 1988 1992 பிறந்த 2 பெண் குழந்தைகள். ஆனா இதுலயும் கிளைமேக்ஸ் வேற மாதிரி. 40 வயசு தாண்டிய பிறகுதான் அவரோட நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் துவங்கியது. ஐடி துறையில வெப் டிசைனிங்ல இருந்து ஜாவா, .NET வரை எல்லா டெக்னாலஜியிலும் புகுந்து விளையாடுபவர். இப்போ சாஃப்ட்வேர் கன்சல்டன்டாக இன்னும் தினமும் புதுசா கத்துக்கிட்டு எல்லோருக்கும் இன்ஸ்பிரேஷனாக திகழ்பவர். வருஷங்களுக்கு முன்னே ஓவியத்துல கலக்கிய இவர் இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், போட்டோஷாப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் என்று எல்லாவற்றிலும் அசத்துபவர். அளவில்லா பொறுமை, தன் பிள்ளைகள் மீதும் மாப்பிள்ளைகள் மீதும் பேர குழந்தைகள் மீதும் காட்டும் பேரன்பு, குடும்பத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்யும் மனசு. இன்று அவரது 70வது பிறந்த நாளை கொண்டாடும் இந்த தருணத்தில் இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் நம் அன்பு தந்தை சேகர் கணபதி அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறோம்.